அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கிவேலு. ஓம் சரவண பவ. எல்லா புகழும் இயற்கைக்கு. தினந்தோறும் ஒரு வாஸ்து சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நான் கொடுத்துருக்கேன். என்னுடைய வாஸ்து வீடியோ எல்லாருமே பார்க்குறீங்க. முதல்ல பார்க்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றியை தொடர்ந்து இன்று நான் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வடக்கு நார்த் அப்படிங்கிற க்ளோஸ், வடக்கு மூடப்பட்ட அமைப்பு. ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அந்த வீடு வடக்கு மூடப்பட்ட அமைப்பாக இருக்கலாமா, இருக்கக்கூடாதா, அவ்வாறு இருந்தால் என்ன பாதிப்பு, என்ன விஷயங்கள் நம்ம அதை மாற்றணும் அப்படிங்கிறத நான் மிக தெளிவாக சொல்கிறேன். இப்போ பொதுவாகவே ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது நார்த் அப்படிங்கிறது வடக்கு திசைன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு உங்கள் வீடு வடக்கு பார்த்த மனையாக இருக்கலாம், தெற்கு பார்த்த மனையாக இருக்கலாம், இல்லை கிழக்கு பார்த்த மனையாக இருக்கலாம், மேற்கு நான்கு எந்த திசை பார்க்கும் மனையாக இருந்தாலும் சரி. அப்போ வடக்கு திசை அப்படிங்கிறது மிக மிக கவனிக்க வேண்டிய ஒரு இடம். அப்போ நார்த் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். வடக்கு அப்படின்னா என்ன? வடக்கு அப்படிங்கிறது நம்ம அந்த இடத்துல வடக்கு அப்படிங்கிறது அதிக காலி இடம் விடணும். ஒரு வீட்டை சுற்றி அதிக காலி இடம் எங்கெல்லாம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, வடக்கு புறம் அதிக காலி இடம் இருக்கணும், கிழக்கு புறம் அதிக காலி இடம் இருக்கணுங்கிறது மேக்சிமமாக எல்லாரும் வலியுறுத்தக்கூடிய விஷயம். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, தெற்கு பார்த்த மனையில் இப்போ வடக்கு பார்த்த மனையாக இருந்தால் மேக்சிமமாக என்ன பண்ணுவாங்க, ஃப்ரண்டேஜில் இடம் விட்டு காம்பவுண்டு கட்டி அதை சரி பண்ணிடுவாங்க. மற்ற மூன்று திசைகளிலும் இருக்கக்கூடிய அந்த மனைகளில் பெரும்பான்மையான இடங்களில் வடக்கு அப்படிங்கிறது பாதிக்கப்பட்ட அமைப்பாக மாறுது. இப்போ தெற்கு பார்த்த மனையாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, வடக்கை ஒட்டி வீட்டை கட்டிடுவாங்க. தெற்கு ஏன்னா கார் பார்க்கிங் வேணும், செட்டு அமைக்கணும், முன்னாடி ஃப்ரண்ட்டில் காலி இடம் வேணும்னு சொல்லிட்டு பெரும்பான்மையாக இந்த வடக்கு மூடப்பட்ட வீடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தெற்கு பார்த்த மனைகளெல்லாம் அதிகமாக இருக்குது. வடக்கு பார்த்த மனையில் இருக்க 90% சான்சஸ் இல்லை. ஏன்னா வடக்கில் ரோடு வந்துடும். அப்படி ரோடு அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட ஒரு காலி இடமாக நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நிறைய விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த தெற்கு பார்த்த மனை அப்படிங்கிறது 90 ஆஃப் 90ல் அந்த வடக்கு அப்படிங்கிற திசை பாதிக்கப்படக்கூடிய ஒரு சிம்பிள் இருக்குது. அப்போ அந்த இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வடக்கு திசை பாதிக்கப்பட்டு வடக்கு திசையில் காலி இடம் இருந்தே ஆகணும். இல்லை, இன்கேஸ் உங்கள் வீட்டில் வடக்கு திசையில் இடமே இல்லை, காலி இடமே இல்லை, காம்பவுண்டு சுவரே கிடையாது, எனக்கு நார்த் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிருக்குது அப்படின்னா, நீங்கள் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் ஆண்கள் பாதிக்கப்படுறது வழக்கமான ஒரு சூழ்நிலை. அந்த இப்போ வடக்கு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் அப்படின்னாலே அந்த வீட்டில் ஆண்கள் பாதிக்கப்பட்டுருவாங்க. அப்போ அவ்வாறு வடக்கு எங்கள் வீட்டில் இடம் இல்லை சார், ஆனால் நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். வெளியூர், வெளிநாடு, இதே போல் கணவன் மனைவியை விட்டு, அதாவது பிள்ளைங்களை, குழந்தைகள், மனைவியை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு நிலை. சரி, அப்போ பிரிந்து செல்ல என்ன, அப்பப்போ வந்துட்டு போகலாமா சார் அப்படின்னா, அந்த வடக்கு என்பது க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலே ஒரு ஆணினுடைய அந்த அந்த வீட்டினுடைய தலைவன் பாதிக்கப்படுறாரு. அப்போ தலைவன் பாதிப்பு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால அவங்க இருந்தும் அது நம்ம சொல்லக்கூடிய ஒரு வீட்டினுடைய குடும்ப தலைவர் ஆண்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் கம்ப்ளீட்டாக பாதிக்கப்படும். அதை சம்பந்தப்பட்ட தொடர்ச்சியாக நம்ம இழப்புகள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. இந்த இழப்பு அப்படிங்கிறது பாதிப்பு அப்படிங்கிறது ஒன்று, இழப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஆண்கள் அதிகமாக தள்ளப்படுறாங்க அப்படின்னா இது இந்த வடக்கு மூடப்பட்ட ஒரு வீட்டில் நிச்சயமாக நம்ம கவனித்து பார்க்கணும். அப்போ திடீர்னு நல்லா இருந்தார் சார், என் வீட்டுக்காரர் நல்லா தான் இருந்தார், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடெண்ட், ஒரு விபத்து, இறந்து போயிட்டாரு. இதே போல் சூழ்நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வடக்கு திசை தான். ஓகோன்னு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய, ஓகோன்னு வளரக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய திசையும் வடக்கு தான். அந்த வடக்கு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த வீட்டினுடைய குடும்ப தலைவனை கீழே தள்ளி அதை இல்லை என்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கறதும் வடக்கு தான். அப்போ வடக்கு மூடப்பட்ட வீடு அப்படின்னா நீங்கள் முதல்ல அந்த வீடை நம்மளால் சரி பண்ண முடியுமா, ஏதாவது மாற்றி அமைக்க முடியுமா அப்படிங்கிறத கவனிக்கணும். இல்லாத பட்சத்தில் நீங்கள் அதை மாற்றி வேறு இடத்திற்கு நகர்றது தான் நல்லது.
ஏன்னா வடக்கு அப்படிங்கிறது உங்களுடைய வளர்ச்சி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது மெயினாக பார்க்கக்கூடியது ஆண்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அப்போ ஆண்கள் ஒரு வீட்டில் குடும்ப தலைவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா அந்த வீடு கம்ப்ளீட்டாக நார்த் க்ளோஸ் ஆன வீடாக தான் இருக்கும். திடீர்னு அதாவது விபத்து, ஆபத்து, பாதிப்பு இதெல்லாம் நம்ம சரி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில நம்ம கொண்டு போயிடலாம். ஆனால் இழப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா இந்த வடக்கு அப்படிங்கிற ஒரு திசையை நீங்கள் நிச்சயமாக கவனிங்க. அது தவறு இருக்கும் பட்சத்தில் திருத்திக்கோங்க. வடக்கு தான் எல்லாமே. வடக்கு நோக்கி நிறைய விஷயங்கள் இன்கமிங்காக இருந்தாலும் சரி, அந்த அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நமக்கு எல்லாமே நல்ல விதமாக நடக்கணும் அப்படின்னா அந்த வடக்கு அப்படிங்கிறது நிச்சயமாக நீங்கள் கவனிச்சே ஆகணும். வாஸ்துவை நம்புகிறேன் நம்பலை இதெல்லாம் ரெண்டாவது ஓரமாக வச்சுட்டு நீங்கள் இதை நீங்கள் கவனித்து பாருங்கள். எல்லாருமே ஒவ்வொரு வீட்டில் வசிப்பீங்க இல்லையா? இப்போ என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா வடக்கு மூடப்பட்ட வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா எப்படியும் ஒரு சில பேர் இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அதில் ஏதாவது தவறு இருக்கா, நமக்கு ஏதாவது இதில் பாதிப்பு நடந்ததா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பாருங்கள். பாதிப்பு நடக்கலை அப்போ நம்ம அப்போ உங்கள் வீட்டில் வடக்கு சரியாக இருக்குதுன்னு அர்த்தம். வடக்கு சரியாக அமைந்தாலே வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதுக்கு தான் நான் இந்த வடக்கு திசை அப்படிங்கிறதுல ரொம்ப நான் பார்த்து செய்யக்கூடிய, நான் நிறைய இடங்கள்ல சொல்லக்கூடிய விஷயம் வடக்கு நோக்கி பிரயாணப்படுங்க அப்படின்னு சொல்லுவேன். வடக்கு நோக்கி பயணப்படுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காரணமும் இதுதான். இப்போ வடக்கு பார்த்த வாசலாக இருந்துச்சுன்னு வைங்களேன், மேக்சிமமாக ஒன்று அவங்களுக்கு இடமே இல்லைன்னா கூட அந்த வாசலுக்கு நேராக ரோடு வந்துடும். அந்த ரோடு கூட ஒரு 10% அவங்களை காப்பாற்றும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் மெயினாக அந்த தெற்கு பார்த்த மனை, கிழக்கு பார்த்த மனையில், அப்புறம் மேற்கு பார்த்த மனைகளில் மேக்சிமமாக அந்த வடக்கு பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அப்போ இதெல்லாம் ஒரு விஷயமா சார் அப்படின்னா இதுவும் முக்கியம்தான். வாஸ்துவில் வடக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.